அந்த வகையில மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. ஒரு ஜாதகர் மேஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்கன்னா தொழிலை பற்றி சொல்லக்கூடிய வீடு, இதுல மாற்றமே கிடையாது. 10ஆம் மனையான மகர மனையும் அதிபதி சனி பகவானும் தான் தொழிலை பற்றி சொல்லக்கூடிய கிரகம். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. சனி பகவான் தான் தொழிலினுடைய வலுவை குறிக்கக்கூடிய. சனி வலு இல்லைன்னா தொழில் பண்றதுல யோகம் இல்லை. 10ஆம் இடமும் சனி தான் ரொம்ப முக்கியம். ஆனா ஒரு ஜாதகத்திற்கு உரசியா வந்துடலாம். சூரிய மகாதசை நடக்குது. இப்ப 5க்கு அதிபதி அவரால் சூரிய திசையில தொழில் வச்சு கிடைக்கணும். எப்படி இருக்கணும்னா சூரிய பகவான் ஏதேனும் ஒரு வகையில 10ஆம் இடத்தையோ சனியோ தொடர்பு கொண்டிருக்கிறது ஒரு புறம். 10ஆம் இடத்தையோ சனியோ தொடர்பு கொண்டிருக்கிறது ஒரு புறம். சூரிய திசை நடக்குதுன்னா அந்த சூரிய பகவான் இந்த 10 சனியோடு தொடர்பு கொள்ளலனா கூட பரவாயில்ல, 7ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாலும் பரவாயில்ல, பார்ட்னர்ஷிப்பால பிசினஸ் அமையும். 6ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாலும் பார்ட்னர்ஷிப்பால பிசினஸ் அடைவதற்கான அமைவு உண்டு. அப்ப சனியை மட்டும் இல்ல, 7ஆம் இட தொடர்பு, 7ஆம் இடமான 7ஆம் இடத்தை எப்படி நம்ம வெளிப்படுத்தலாம்? சுக்கிரனை தொடர்பு கொண்டாலும் சரி, அல்லது 7ஆம் இடம் இந்த காம்பினேஷன்ல சனி பகவான் 10ஆம் இடம் வர்றார். 10ஆம் இடம் அல்லது சனி பகவான், 10ஆம் இடம் அல்லது சனி பகவான், இந்த 2 காம்பினேஷன் இப்ப நடக்கக்கூடிய எந்த தசை நடந்தாலும், அது ராகு தசை நடந்தாலும் சரி, கேது தசை நடந்தாலும், எந்த மகாதசை நடப்பில் வந்தாலும் இந்த 7ஆம் இடத்தையோ 10ஆம் இடத்தையோ அல்லது அதிபதி சனி சுக்கிரனையோ தொடர்பு கொண்டு ஸ்தான பலத்தை பெற்று அது வலுவா இருக்கும். வலுவா பெற்ற நிலையில இந்த காம்பினேஷனை, இந்த சனியையோ சுக்கிரனையோ தொடர்பு, 10ஆம் இடத்தை 7ஆம் இடத்தையோ தொடர்பு கொண்ட இந்த காம்பினேஷன்ல குரு சூரியன் தொடர்பு இருக்கணும், வலுவா இருக்கணும். இப்படி இருந்து எந்த தசை நடந்தாலும் அந்த தசை தொழிலில் யோகம் செய்யும். இப்போ உதாரணத்திற்கு இப்ப ஒரு கன்ஃபியூஸ் ஆகாம, லக்னத்திற்கு 7 10ஆம் இடத்தையோ சனி சுக்கிரனையோ தொடர்பு கொண்டு ஒரு தசை நடக்குதுன்னா அது தொழிலை பற்றி ஜாதகருக்கு சொல்ல போது தொழில் செய்ய பாக்கியம் கொடுக்குது. ஆனா அந்த தொழில யோகம் கிடைக்கணும்னா ஒரே அமைவு இந்த குரு சூரிய தொடர்புல இந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் இருந்ததுன்னா கண்டிப்பா தொழில் வெற்றி. சனி சுக்கிரன் 10 7ஓட தொடர்புலயும் இருக்கணும், குரு சூரிய தொடர்புலயும் இருந்துச்சுன்னா அந்த தொழிலில யோகம் கிடைக்கும். அந்த தொழிலில ஜாதகர் யோகம் பெறுவார்ன்றத உறுதிப்படுத்துறோம். அதுல 7ஆம் இடத்தோட தொடர்புனா பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணுவார், இண்டிவிஜுவலா பண்ணாம.